தக்காளி சாதம் செய்வோம். பாத்திரம் வச்சு வெங்காயம் 4 தக்காளி 6 பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா தக்காளி வெங்காயம் தக்காளி வதங்கி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கறி மசாலா வெறும் மிளகாத்தூள் இது 2 தான் போடும். நான் பச்சை மிளகாய் வேறு போட்டேன். தண்ணி 6 டம்ளர் ஊற்றிடும். 3 டம்ளர் அரிசி அரிசி போட்டுடும். தண்ணி கொதிச்சு அரிசி போட்டுடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு இத்தனை டீஸ்பூன் உப்பு தேவையான உப்பு போதும். 6 டம்ளர் அரிசி 3 டம்ளர் 5 நிமிஷம் கழிச்சு தண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் உடனடியாக சமைச்சு சாப்பிட்ணும், கடகடன்னு செஞ்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆமாம் டோட்டலாக. பட் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி செமையாக வரும். இப்போ வந்து ஸ்லோவாக தக்காளி சாதம் ரெடி. ஓகே, உங்களுக்கும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும், கடவுடன் செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வந்திருக்கு, பசிக்குது, சாப்பிட்டு சர்வ் பண்ணிட்டு காட்டலாம். வெஜ் பிரியாணி தயிர் பச்சடி இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன். ஓகே, வேற லெவலில் டேஸ்ட்டில் இருக்குது மக்களே. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்குது. சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.